ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டயர் இப்படி ஒன் சைடாக தேய என்ன காரணம், அதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். காரணம்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக அலைன்மெண்ட் செக் பண்ணாததும் டயரை ரொம்ப நாளாக ரொட்டேஷன் பண்ணாததும் தான். இதுக்கு சொல்யூஷன்னு பார்த்தீங்கன்னா, டயரை டிஸ்கவுட் பண்ணி இப்படி தேஞ்ச பக்கம் வெளியே வர்ற மாதிரியும் நல்லா இருக்கிறது உள்ளே வர்ற மாதிரியும் மாற்றி போடுறது தான். ஏன்னா டயரை பொறுத்தவரை எப்போவுமே நமக்கு வெளிப்பக்கத்தை விட உள்பக்கம்தான் நல்லா இருக்கணும். குறிப்பாக ஃப்ரண்ட்டில், ரியரில் கூட தேவைக்கு ஏற்றாப்புல மாற்றி போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு சில வெஹிக்கிளில் ரியரில் அவுட்ரு அரைக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம தேவைக்கு ஏற்றாப்புல மாற்றி போட்டுக்கலாம். ஏன்னா ரியரை பொறுத்தவரை அது உங்களுக்கு ஜஸ்ட்டு சப்போர்ட்டிவாக கூட ஓடி வர்றது தான். ஏன் குறிப்பாக ஃப்ரண்ட்டில் இன்னர் சைடு நல்லா இருக்கணும்னு சொல்கிறோன்னா, அப்போ தான் நமக்கு ஸ்டேரிங்கில் எந்த ஒரு வைப்ரேஷனும் வாப்ளிங்கும் இல்லாமல் டிரைவிங் நமக்கு கம்ஃபர்டபுளாகவும் கண்ட்ரோலபுளாகவும் இருக்கும். உங்கள் டயர் எப்படி தேஞ்சிருக்குங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒன் சைடாக வியராக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நியரஸ்ட்டு அலைன்மெண்ட் சென்டரில் உடனே போய் டயரை மாற்றி போட்டு அலைன்மெண்ட் செக் பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் கார்லையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.